வணக்கம். குருவருள் ஜோதிடம் தங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். அடுத்ததாக நம்ம இன்று 4ஆம் தேதி பிறந்தவர்களுடைய பலன்களை பார்ப்போம். வாழ்க்கையை வாழ்றாண்டா அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அவர்களாம் இவங்க தான். 4ஆம் தேதி பிறந்தவர்கள் தான் வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள், அதாவது சந்தோஷமாக வாழக்கூடியவர்கள் 4ஆம் தேதி பிறந்தவர்கள் தான். சொந்த தொழில் செய்வார்கள், நல்ல வேலையில் இருப்பார்கள். இவர்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா பிற மொழிகள் பேசுவாங்க. குழந்தைகளே நான் படிக்கக்கூடிய காலத்தில் பிற மொழிகளை இன்ட்ரெஸ்டாக படிப்பாங்க. இப்போ தமிழ் படிக்கக்கூடிய நபர்கள் ஆங்கிலம் படிப்பாங்க, ஹிந்தி மொழி படிப்பாங்க. பிற மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா 2 மொழிகள் சேர்ந்து படிக்கக்கூடிய நபர்கள் இவங்க தான். இந்த 4ஆம் தேதி பிறந்தவர்கள் தான் இந்த பிற மொழிகளை நம்ம மொழியோடு சேர்ந்து படிப்பாங்க. அந்த பிற மொழி தான் இவர்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் மொழியிலேயே படித்த குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் ஹிந்தியில் போய் பாடம் படிச்சிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக அந்த மொழிகள் ஃப்ரீக்வன்சியே வராது. அதாவது பேசக்கூடியது ஃப்ரீக்வன்சியே இருக்காது, சரியாக, அதாவது வார்த்தைகள் சரியாக வராது. ஆனால் இவங்களுக்கு இயல்பாக சரியாக வரும். இவங்க கொஞ்சம் காலமே போன டியூஷன் சென்டரில் படித்தா கூட ஃப்ரீயாக பேசுவாங்க. நல்லா படித்த நபர்கள் மாதிரி நல்லா அப்படியே ஆங்கிலமோ ஹிந்தியோ தெலுங்கோ வந்து தெளிவாக பேசுவாங்க. அப்படி படிப்பறிவே படிக்காத நபர்கள் கூட வெளி மாநிலங்கள் வெளிநாடு போயிட்டு வரையில் அவங்களுக்கு சீக்கிரமாக கற்றுக்குவாங்க. ஒரு 2 நாள் அங்கே இருக்கையிலே சில தேவைக்கேற்ப பேசி கற்றுக்கொள்வார்கள் அவர்கள். அதனால் இந்த 4ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு சக்தி இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பிற மொழிகள் இயல்பாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இவர்கள் பாடுபடுபவர்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். கலைகளில் ஆர்வமாக இருக்கும், நாட்டிய கலைகள், இந்த மாதிரி கலைகளில் ஆர்வமாக இருப்பார்கள். இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குவாங்க. 4ஆம் தேதி பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா வெளிப்படையாக பேச மாட்டாங்க. ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வெளிப்படையாக பேச மாட்டாங்க. உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க.